கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய சம்பவம் தொடர்பில் மாணவர் தலைவர்கள் உள்ளிட்ட மூவரை விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய போலீஸ் மா அதிபர் மற்றும் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரின் ஆலோசனையின் கீழ் இந்த விசாரணைகள் நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியினால் யாழ் பல்கலைக்கழக பதிவாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் 3 மாணவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தன்று பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை இறக்கி தரையில் எரித்துவிட்டு அதற்கு பதிலாக கருப்பு நிற கொடியை ஏற்றியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காகவே இவர்களை குற்றத்தடுப்பு பிரிவில் முன்னிலையாகுமாறு கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மாணவர் ஒழுக்காற்று அதிகாரிகளினால் இந்த கடிதம் இன்று காலை மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் பெரும் பரபரப்பும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பதிவாளரும் முகவரியிடப்பட்ட கடிதத்தை வைத்துக் கொண்டு மாணவர்கள் எப்படி போலீஸ் நிலையம் செல்ல முடியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டதுடன் மாணவர்களை கட்டாயப்படுத்த முடியாது எனவும் ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர். இதுகுறித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அவசர ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகிறது. இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் மாணவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்குமாறும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான தேசவிரோத செயல்கள் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ளுமாறும் பல்கலைக்கழக மானியங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது.